பாய்? ஒன்றும் புரியல. டாக்டர் இங்க வாங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு? சார் அவங்க சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு சார். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இங்க போதுமான டாக்டர் இல்ல சார். நீங்க இமிடியேட்டா டாக்டர் ஏற்பாடு பண்ணாதான் சார் இங்க இருக்கிற எல்லா உயிரும் காப்பாற்ற முடியும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சரிங்க சார். இங்க வாங்க பாய். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை நர்ஸும் டாக்டர்ஸும் இங்க வந்தாகணும். சரி, சீக்கிரம் போங்க. மதினி, என்னாச்சு? அம்மா பாரு. அதான் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. கவலைப்படாத நீ. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா டாக்டர்லாம் வர வச்சு எல்லாரையும் காப்பாத்தியாச்சு. நான் இருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேன். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. நான் மற்ற எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். குடும்பத்தோட சாப்பிடுங்க. மாட்டான்டா பூவரசனா சொன்னாங்க. ஹலோ பா, சொல்லுப்பா. குழந்தை மாமா மேலதான்ப்பா எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியா? ஆமாப்பா. வீடுடா குழந்தைக்குமார் வீட்டுக்கு. டேய், உன் பகையை எங்கிட்ட காட்டுறா? ஏன்டா ஊர் மக்கள்கிட்ட காட்டுற? இங்க வர்றா. நீ என்ன உயிரோட இருக்கியா? நீ உயிரோட இருந்தா ஊரே உயிரோட இருக்கணுமே. இங்க சூடாத, இங்க வச்சு சுடு. அப்பதான் ஒத்த குண்டுல என் உசுறு போக. மாப்பிள, நீ சாகுற வரைக்கும் உனக்கு பொறி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எந்த பொருளையும் நீ சிக்காமல போற பாத்துருவான். தென்னை மரத்துக்கு மருந்து கட்டினீங்களா இல்லையாடா? அது இதை கட்டிட்டோம்னா மீதி பாதியா 4 கிலோ கட்டிடுறோம்னா. சீக்கிரம் பாரு. காயெல்லாம் எப்படி இருக்கு பாத்தியா? சரி, சோளத்தட்டைக்கு தண்ணி பாய்ச்சாச்சா? ஏய், யாருப்பா அது மண்ணல்றது? ஐயா, பூச்செடி வளர்க்கறதுக்கு மேல் மண்ணு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க ஐயா. மண்ணை மட்டும் அள்ளிட்டுப்பா, வேற எதுவும் எடுத்துட்டு போயிடாத. சரிங்க ஐயா. ஏமா பாத்து வர மாட்டேன். கண்ணு என்ன புடனிலே வச்சிருக்க? வரதுல விடு பரவாயில்ல. தெரியாம பட்டுருச்சுங்க. ஏமா, இந்த மண்ணை எதுக்குமா எடுத்துட்டு போற? பூச்செடி வளர்க்கறதுக்காக மேல் மண்ணு எடுத்துட்டு போறேங்க. அப்ப அடிமண்ணு? அது நெல்ல விளையறதுக்காக. அப்ப அதுக்கும் அடிமண்ணு? சோளம் நல்ல விளையும். மண்ணை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா. நீ என்ன பண்ற? பூச்செடியை வளர்த்து வித்துட்டு இருக்கேங்க. சரிம்மா, உனக்கு எப்பெல்லாம் மண்ணு தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து எடுத்துக்கோ. சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு வாம்மா. மூணு பீர் பாட்டில் கொடு. எப்ப பார்த்தாலும் பீர் நாம வருது. 3 கூல் ட்ரிங்க்ஸ் தரம்பா. மளிகை கடையில வந்து பீரா கப்ப மானத்தை வாங்குறியாடா? மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. நேத்து நைட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வெளில வரேன். சின்ன மீச வீட்ல இருந்து பெரிய மீச வெளியே வரான். யோ, இந்நேரத்துக்கு என்ன அவனுக்கு வேலைன்னு கேட்டேன். அவன் சொல்றான் தண்ணி பாய்ச்சி வெளில வரன்றான். தண்ணி பாய்ச்சிட்டு வரானா? ஏண்டா அவன் என்ன வீட்டுல தோட்டம் வச்சிருக்கான், தண்ணி பாய்ச்சிட்டு வரா? ஆமாண்டா. அப்ப அவன் எதுக்கு பாய்ச்சிருப்பான்? அடி மச்சான், நீ இவனை அடிக்கிறியா இல்ல நான் அடிக்கவாடா? ஏய், நீங்க 2 பேருமே அடிக்க வேணாம்டா. நைட்டு அந்த மீசக்காரன் அடிச்சிட்டான்டா. ஏய், அசிங்கப்பட்டு வந்திருக்கான்டா. ஏய், என் மேல சத்தியமாடா. ஓ, ஏய் ஜூஸ் வரலடா. ஜூஸ் காசு கொடுப்பா. அண்ணே, அப்புறம் வாங்கிக்கங்க. எப்ப தருவீங்க? எழுதின கணக்குல நீங்க எதிரா கணக்கு. ஃபர்ஸ்ட் நான் தாண்டறேன்டா. அடுத்து நான் தான்டா. வாங்க.
பாப்பா அப்பா வந்திருக்கம்மா பேசுமா ஐயா ஐயா என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா என் குழந்தை குளிக்க என்னம்மா சொல்ற? இதோ வரேன்மா. பாப்பா, மாமா பேசுறது கேக்குதாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா அழாதீங்கம்மா, நாங்க வந்துட்டோம்ல. உங்க குழந்தைய நாங்க பத்திரமா மீட்டு கொடுப்போம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். அவ்வளவுதாம்மா. யூ ப்ரோசீட். காப்பாத்திடுவாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கிரவுட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. சார் 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 குழந்தைய எப்ப சார் காப்பாத்துவீங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. குழந்தை எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு தெரியல. குழந்தை என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரியல. ஃபயர் சர்வீஸ் இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க மெஷர் பண்ணி பார்த்துட்டு என்ன சிச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. கலெக்டர் கிட்ட குழந்தை எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு கேட்ட பொழுது அவர் ஃபயர் சர்வீஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்த பின்னாடி தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆத்தூர்ல இருந்து கேப்டன் டிவிக்காக விஜய். அப்பா குழந்தைய நான் காப்பாத்துறேன்ப்பா. என்னப்பா சொல்ற? என்னால முடியும்ப்பா, நான் காப்பாத்துறேன். தம்பி, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். என்னால முடியும்ப்பா, நான் காப்பாத்துறேன். கலெக்டர் சார், குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்களை போக சொல்லுங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. குழந்தை உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சட்டத்துக்கு முன்னாடி நாங்க தான் கை கட்டி பதில் சொல்லணும். உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. எங்களை வேலை செய்ய விடுங்க. ஆபத்துல இருக்கிற குழந்தைய முதல்ல காப்பாத்தணும். ஏதாவது ஆச்சுன்னா சட்டத்துக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உங்க சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நானே என் கைப்பட எழுதி தரேன். சரிங்க சார், நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ரொம்ப நன்றிங்க சார். நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் சாதிச்சு காட்டிட்டாரு. எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர் அன்பான மக்களுக்கு நான் எப்பவுமே அன்பரசன் தான். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. மதியானம் சாப்பிடுவேன். சாயங்காலம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். சாப்பிட்றது ஒரு பழப்ப வச்சுட்டு இருக்க. ஏய், எங்க அண்ணன் வந்துட்டான். சீக்கிரம் போ போ. என்ன அதுக்குள்ள மறைஞ்சிட்டான்? எங்க காணோம்? ஏய் அது என் தங்கச்சிரா. ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன்னா. நீயா? நீ சாப்பிட தானே செய்வ? ஐயோ இல்லண்ணா. எங்க பேக் காட்டு. நம்பண்ணா நான் சொல்றது. அண்ணா குடு நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன்ல விடு. அண்ணா விடு. இங்க பாரு மச்சி. படிக்கறாளா? படிக்கிறத பாரு. என்னது? குடுண்ணா. இரு வேற என்ன பாரு. ஏய் இங்க பாரு. இதான் நீ படிக்கிற லட்சணமா? ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான் இருக்கு. சரி பிஸ்கட் ஓகே. இது என்னது? காத்தாடி. காத்தாடியா? இதையும் பேக்ல வச்சிருக்க? மேல தானே விடுவாங்க. மச்சான் மச்சான். ஏய் போடுறா கீழ. இந்தா எல்லாத்தையும் சாப்பிடு. ஆமா பாப்பா பச்சி கீச்சிச்சு. படிமா படி. Wait there. Who's this? ये चेयरमैन है, अच्छा काम का चेयरमैन है ये। Is everything okay? ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. மா யாருமா இது? வெளில போமா. ஏமா இங்க வந்து உயிரை எடுக்கிறீங்க? போமா போமா. ஏப்பா என்னப்பா அங்க பிரச்சனை? சார் 2 நாளா வந்து சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். சார் பிஸியா இருக்கான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. எங்க வீட்டுக்காரு வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு ஐயா. அதான் அரசாங்கத்துல பணம் தரதா சொன்னாங்க. அதாங்க ஐயா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வயல்ல விதை நெல்லு போடுறதுக்கு கூட காசு இல்ல. குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கும் படிப்பு செலவுக்கும் கூட காசு இல்லைங்க ஐயா. நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணுங்க ஐயா. எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்குமா, நிறைய அதிகாரிகள் கையெழுத்து போட வேண்டி இருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஃபைலு போய் வர வேண்டி இருக்கு. இங்கெல்லாம் போய் வந்தாதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வாழும் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா நான் ஒரு வழி சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க ஐயா. வடநாட்டுல இருந்து NGOன்னு ஒரு டீம் வந்திருக்கு. அவங்கள போய் நீங்க பாருங்க. இல்லைன்னா ஏன் மூலியமா அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நீங்க தனிப்பட்ட முறையில போனா உங்களுக்கு லோன் கிடைக்காது. நீங்க ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவா வாங்க. குழுவா வந்தீங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு தேவையான பண வசதிகள், லோன் வசதிகள் எல்லாம் செஞ்சு தரேன். அதாண்டி வடநாட்டுல இருந்து ஏதோ ஒரு குழுக்காரங்க வராங்களாம். நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு காசு பணம் தராங்களாம். அதனால நம்ம பொழப்புக்கு தகுந்த மாதிரி அத பொட்டி கடை பூ கடை வச்சு பொழைச்சிக்கலாம். எப்படி எதுவுமே இல்லாம கொடுப்பாங்க? ஆயா சக்கரை கார்டு, 4 போட்டோ, ஆதார் கார்டு இருந்தா பணம் கொடுக்கறாங்களா? சரி கண்ணு. வணக்கம் தலைவரே. தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 கிராமத்துல 20 பேரை சேர்த்து 3 குழுவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா பொட்டிக்கிறக்காரன், பூ விக்கிறவன், பழம் விக்கிறவன், பேர் சிம்பளை விக்கிறவன் எல்லாம் யாரும் இல்லைங்க தலைவரே. எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்டேன்.
நிலம் இருக்கிற விதவை பெண்களா தான் பார்த்து சேர்த்திருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னா 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கிற விதவை பெண்களா தான் உள்ள வராங்க. தலைவரே ஏதாவது பார்த்து செய்யுங்க தலைவரே. சுழிவா காரியம் பார்த்து வச்சிருக்க, இதுல எந்த பிசிறு வந்துடக்கூடாது. நன்றி தலைவரே. வரங்க தலைவரே. அம்மா செருப்பு தொடப்போம் ரெண்டும் தான் துணை. என்னடா அவன் செருப்பு இங்கே வருது? அட காலு, நீ காலை அந்த பக்கம் வச்சு தலையை அந்த பக்கம் வச்சு விட்டுருவாடா. என்னடா இது 2 பக்கமும் கால் இருக்குது? தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு மூடிட்டு படுங்களா நொன்னைகளா? மூட்டு படுக்கிற மாதிரியா விடுறீங்க? மச்சான் 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 என்னடா என்னடா ஆச்சு? முடியலடா இவனுக்கிட்ட. டேய் இந்த நேரத்துல மண்ணல்றானுங்கடா. வாங்கடா என்னன்னு போய் கேட்கலாம். சீக்கிரம் வாங்கடா. வாடா சீக்கிரம் சீக்கிரம்டா. வாடா டேய் வாடா மச்சி சீக்கிரம். என்ன விட்டு போடாதீடா. டேய் நிறுத்துடா. டேய் நிறுத்துடா. என்ன ஏண்டால்றீங்க? செங்கல் சூளைக்கு மண் அள்ளுறேன் தம்பி. செங்கல் சூளைக்கு? ஆமா தம்பி. ஏய் சூளைக்கு மண் எடுக்கிறாங்களா? வாங்கடா போலாம். வாடா. சரி எடுத்துட்டு போடா. மச்சி எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடா. என்னடா சொல்ற? இது செங்கல் செய்யற மண்ணே கிடையாதுடா. இது விளைச்சல் மண்ணுடா. வேற எதுக்கும் எடுக்கிறானுடா. சொல்லுப்பா. அப்பா நான் ஆஸ்திரேலியால இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணும் நம்ம ஊர் மண்ணும் ஒண்ணுதான் சொல்றாங்க. நேர்ல வரேன்ப்பா. வா பூவே வாடா பாத்துக்கலாம். அப்பா மாமா வாப்பா. பாப்பு என்னப்பா போன்ல ஏதோ சொன்ன விஷயம் ரொம்ப சீரியஸ்னு? அப்பா எல்லா ஊர் மண்ணு மாதிரியும் நம்ம சேலத்து மண்ணு அவ்வளவு சாதாரணமான மண்ணு கிடையாதுப்பா. உலக நாடுகளே அசந்து பார்க்குற அளவுக்கு நம்ம மண்ணில் அவ்வளோ தாது பொருள் இருக்கு. அது மட்டும் இல்லப்பா, மேக்னைட்டு, கிரானைட்டு, டைட்டானியம், அயன் ஓரு, மெக்னீசியம் உட்பட பல தாது பொருள் கிடைக்கிற தங்க பூமி. லேப்ல ரிசர்ச் கொடுத்துருக்கேன். ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுக்குள்ள மண்ணல்றதை தடுத்து நிறுத்தணும்ப்பா. பாய், மண்ணும் சரி பொண்ணும் சரி நம்ம தாயோட கற்புக்கு மேல மதிக்கணும். ஆமாண்ணே. அப்பேற்பட்ட மண்ணை திருட எவனா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாது. அண்ணே, இது வரைக்கும் மண்ணை திருட வேணும், இதுக்கப்புறம் மண்ணை திருட நினைக்கிற வேணும், உயிரோட இருக்க மாட்டானே. அண்ணே சொல்ல, அன்பரசன் மகளும் நம்ம தம்பியும் வண்டியில ஒன்னா போயிட்டு இருக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டேய், குச்சி ஏத்திக்க வேண்டியதானே? நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், அவங்க போயிட்டாங்க. அவங்க எங்க போனாலும் விடாத, ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ற. சரிண்ணே. புகழ், அப்பா எங்கடா போயிட்டு வர்ற? காலேஜுக்குப்பா. காலேஜ் தான் போயிட்டு வர்றியா? யாரா அந்த பொண்ணு? யாரோ ஒரு பொண்ணை வண்டியில் சுத்தினியாமே, உங்க சித்தப்பை ஃபோன் பண்ண? என் மாமன் பொண்ணு கூட தானே சுத்தினா, அதுல என்ன தப்பு? தப்பு தாண்டா, எல்லாமே தப்பு தாண்டா.
மாமின்னு சொல்றியே, அவன் உங்க அம்மாவை கொன்னது தப்பு. அவன் என் கையை வெட்டின தப்பு. உனக்கு ஒன்று தெரியுமாடா? உன் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருந்தான். அவனை கொன்னது இதே மாமன் தான்டா. அதுவும் தப்பு. என்னப்பா சொல்ற? புகழ், நானும் உங்க அம்மா உயிருக்குயிரா காதலிச்சேன். இது உன் மாமனுக்கு பிடிக்கல. உங்க அம்மா பண்ண பிடிவாதத்தால வேண்டா விருப்பம் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்துல நீங்க ரெட்ட பிள்ளையா பிறந்தீங்கடா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. வரட்டுமா மச்சான்? நல்லபடியா போயிட்டு வாங்க. வர்றம்மா. போயிட்டு வாங்க, வாங்க. வாங்க. வரோங்க அண்ணி. வாமா. போயிட்டு வரேன். சரிம்மா தங்கச்சி, போயிட்டு வாம்மா. ஐயோ, நான் எதுவும் பண்ணலையப்பா மாப்ள. நான் எதுவும் பண்ணல மாப்ள. பிள்ளைய கொண்டுட்டேடா. சத்தியமா நான் எதுவும் பண்ணல மாப்ள. விட மாட்டேன்டா. ஏய், நான் எதுவும் பண்ணலப்பா. ஊருக்காரங்களாம் பாக்குறாங்க. சண்டை விடியா?
பதறுதுல? ஆமாப்பா. இதான்டா பாசம். நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். நீங்க என்னடா அவன் பொண்ணோட சேர்ந்து சுத்துற. இனிமே பண்ண மாட்டேன்ப்பா. நெஞ்செல்லாம் கொதிக்குதுடா. இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல? இனிமே நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோ. நான் பாத்துக்கிறேன். என்னடா உன் மாமாவுக்கு பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கு, நீங்க சீரியஸா உட்காந்துருக்கா? ஒன்றும் இல்லடா. இவன் எப்படிதான்டா? டேய் உன் மாமா பொண்ணு வருதுடா. சரி நீ பேசிட்டு வா, நான் செமினாரில் போறேன். ம். எங்கள் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திரு அன்பரசு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயா அவர்கள் மலைவாழ் பெண்ணிற்கு சில உதவிகள் செய்ததை இப்போது திரையில் காணலாம். நான் ஒரு மலைவாசி பொண்ணுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்த நிலைமையே வேற. நான் டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. கரண்டே இல்லாத எங்க ஊர்ல சிமிலி விளக்காலத புத்தகத்தை வச்சு படிப்பேன். ஆனா நீட்டு தேர்வுக்கு பாஸ் பண்ண புத்தகத்தை மட்டும் படிச்சா பத்தாது, ஸ்மார்ட் போன் தேவை, அதுல இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவை. எங்க வீட்டுல ஸ்மார்ட் போன் வாங்கி தர கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன், யாருமே உதவி பண்ணல. அப்போதான் அன்பரசு ஐயாவை பத்தி கேள்விப்பட்டு நான் உதவி கேட்டேன். நான் படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடையிலெல்லாம் அவ்வளோவா பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் தான். எனக்கு எங்கள் அப்பா தாத்தா காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்கிற ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். விவசாயத்தை நான் எந்த அளவுக்கு இஷ்டப்பட்டு செய்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் படிப்பில் ஆர்வத்தை காட்டணும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மேடையில் பார்த்த இந்த பொண்ணு தான் தவளப்பட்டி கிராமத்திலேருந்து ஆத்தூர் டவுனுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோமீட்டராவது ஆகும். அந்த ஊருக்கு நினைச்ச நேரத்தில் பஸ் எல்லாம் வராது. ஒரு நாளைக்கு 2 முறை தான் பஸ் வரும். அதை தவற விட்டா அன்னைக்கு படிப்பு போச்சு. மலை கிராமத்தில் மின்சார வசதி, தொலைத்தொடர்பு வசதி, இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லை. இவ்வளோ எதுக்குங்க இன்னைக்கு நம்மளாம் யூஸ் பண்றோமே செல்போனு, இன்டர்நெட்டு, இப்படி அடிப்படை வசதிகள் கூட அந்த கிராமத்தில் இல்லை. டாக்டருக்கு படிக்கணும்னு ஆர்வத்தோடையும் ஏக்கத்தோடையும் இருந்த அந்த பொண்ணு முறையான பஸ் வசதி கூட இல்லாத இந்த மலை கிராமத்துல இருந்து ஆத்தூர் டவுனுக்கு நடந்து போயும் படிக்க முடியாது, வண்டியில போற அளவுக்கு வசதியும் கிடையாது. ஆத்தூர் டவுன்லயே தங்கி படிக்கிற அளவுக்கு பணமும் கிடையாது. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை தான் என் நண்பன் மூலமா இந்த பொண்ணை ஒரு நாள் நான் பார்த்தேன். அந்த பொண்ணு டாக்டருக்கு தான் படிக்கணும்ன்ற ஆர்வத்தை மதிச்சேன். அதனால அந்த பொண்ணோட படிப்புக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செஞ்சேன். இந்த மாதிரி பல கிராமங்கள் வறுமையில் பின்தங்கி தான் இருக்குது. இன்னும் நான் பெருசா ஒன்றும் படிக்கலைங்க. ஆனா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்க என்ன வேணாலும் படிங்க, எவ்வளவு வேணாலும் படிங்க, ஆனா விவசாயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த அன்பரசு மாதிரி 100 அன்பரசு உருவாவீங்க.
இதெல்லாம் ஒரு நாள் மாறும். அதை உங்களால மட்டும்தான் மாத்த முடியும்.